நீங்க எப்படியா நடந்துப்பீங்க? அவங்க பாடி கண்டிஷன் தாங்காதுன்னு தெரியும், அவங்க உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும், எப்படி இவ்வளவு எக்ஸைட் ஆக விட்டீங்க? நான் கொடுக்குற மெடிசனை கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்க. she need complete rest. அவங்க பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருக்கணுங்க. ஏதாவது பிரச்சனையா டாக்டர்? எவ்வளவு பிரச்சனை பண்ணுமோ அவ்வளவும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமும் அவங்க உடம்புக்கு ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்டா எப்படி? நான் கொடுக்குற மெடிசின்ஸை கண்டினியூவா சாப்பிட சொல்லுங்க. அவங்க பிரஷர் இப்படியே ஏறி போச்சுன்னா ஆன்ஜியோ டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். டாக்டர், பார்க்கலாம். இப்போ இவங்க கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். நான் இப்போ கொடுக்குற டேப்லெட்ஸையும் ஏற்கனவே சாப்பிட்ட டேப்லெட்ஸோட சேர்த்து கொடுங்க. அது சாப்பிட்டா கொஞ்சம் தூக்கம் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள பார்த்துக்குங்க. she need complete rest. கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. எமர்ஜென்சினா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, நான் உடனே வரேன். சரி டாக்டர். ப்ளீஸ் டேக் கேர். அண்ணே, எனக்கு எதுவுமே வேண்டாம் அண்ணே, எதுவுமே வேண்டாம். அம்மா மட்டும் இருந்தா போதும். உங்களை கெஞ்சி கேக்குறேன், நீங்க எதுவுமே பேசிடாதீங்க. நான் என்னடி பேசுறேன்? நியாயமா சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு நம்ம கேட்டோம். ஆனா உங்க அண்ணன் சமூகம் அடிதடி ஆர்ப்பாட்டம் பண்ணி உங்க அம்மாவை இப்படி படுக்க வச்சிட்டாரு. உங்க அம்மா அவ்வளவு தூரம் சொன்னாங்களே, கேட்டாரா அவரு? அவரால் தாண்டி உங்க அம்மாவுக்கு இந்த நிலம் வந்து படுத்திருக்காங்க. முதல்ல உங்க ஒன்றும் நடக்க சொல்லு. வேண்டாம், நிறுத்துங்க. எனக்கு சொத்தும் வேண்டாம், கடையும் வேண்டாம். இத பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். அம்மா நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். சரி, அம்மாவை டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க. வாங்க போமா, சொன்ன கேளு. போ. வா. அண்ணே, அண்ணே, வா அண்ணே, வா அண்ணே. அம்மா தூங்கி எந்திரிச்சா சரியாயிடுவாங்க. வா அண்ணே. வா மீனாட்சி. மீனாட்சி, அம்மா, ஒண்ணும் இல்ல, ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னமோ ஏதோ கெட்ட நேரம் நினைச்சு மறந்துருங்க. கெட்டது எல்லாம் போயிடும், எல்லாம் கழிஞ்சிரும்மா. இங்க பாருங்க, நீங்க மனசுல எதுவும் வச்சுக்க கூடாது. சண்முகம் தம்பி பாவம்மா, ஏதோ ஆத்திரத்துல இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமா பேசிட்டாரு. அம்மா, நீங்க சொன்னதுதாம்மா சரி. இதுதான் கடைசி, இனிமே தாங்காது. நீங்க சொன்ன மாதிரி இந்த சொத்தை பிரிச்சிடலாமா? மீனாட்சி, என்ன கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு நீ ஏன் அழறமா?
உனக்கு என்ன இருந்தாலும் உன் மனசுக்குள்ள வலிக்குதுல்ல. எங்க காலத்துல எல்லாம் 1000 ஜன்னல் வீடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் 1000 ஜன்னல் வச்சு ஒரு வீடு கட்டுறதுன்னு சொல்றது இல்ல. உங்க அப்பா இதுக்கு விளக்கம் சொல்லுவாரு. வீட்டுல ஜன்னல் கதவெல்லாம் அதிகமா இருக்க இருக்க சந்தோஷமா அதிகமாகும்னு. ஏன் மீனாட்சி, நம்ம வீட்டுல எத்தனை ஜன்னல் எத்தனை கதவு இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். எண்ணி பார்க்கல. எத்தனை வருஷமா இருக்கிற உனக்கே தெரியலன்னா, ஒரு வீட்டுல நிறைய மனுஷங்க இருந்தா அவங்க மனசுக்குள்ள நிறைய சந்தோஷம் இருந்தா அதுதான் 1000 ஜன்னல் வீடு. நம்ம கைராசி வீடு மாதிரி. நம்ம வீட்டுல நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கும்போது நம்ம வீட்டு ஜன்னல் வழியா சந்தோஷ காத்து வருமே, அது ஒரு தனி சுகம். அந்த சுகம் எல்லாம் நமக்கு கிடைக்காது இல்ல மீனாட்சி? ஏம்மா ஏம்மா நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? நீங்க எதுவும் பேச வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருந்து ஓய்வெடுங்க. அம்மாமா ரெஸ்ட் எடுத்துக்கோங்கம்மா. இல்ல மீனாட்சி, இப்பவே எல்லாத்தையும் பேசிடுறேன். இதுக்கப்புறம் என்னால பேச முடியுமா இல்லையான்னு தெரியாது. மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இறக்கி வச்சா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆனா என்ன சொன்னாலும் என்னால இந்த குடும்பம் பிரிஞ்சு போறத என்னால பார்க்க முடியுமான்னு தெரியல. டேய், பாவம் சண்முகம், அவனை நான் ரொம்ப திட்டிட்டேன். அவன் சரியாதான் பேசினான். ஆனா நான் வேற யாருக்கிட்ட என் ஆத்திரத்தை காட்ட முடியும் சொல்லு? அவன் மேல அவ்வளவு கோவப்பட்ட. ஆனா அவன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. நான் சொல்றது சரிதானே சிவஞானம்? அம்மா அம்மா, நீங்க சொன்ன எல்லாம் சரியா இருக்கும்மா. சிவஞானம், இனிமே நீயும் மீனாட்சியும் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அம்மா, இது வரைக்கும் நீங்க 2 பேரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. இனிமே இந்த குடும்பத்தை நீங்க 2 பேரும் தான்ப்பா பார்க்கணும். உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுமா, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. எப்படா சொத்தெல்லாம் பிரிக்க போறீங்க? அம்மா, என்கிட்ட சொல்லிடுங்க முன்னாடியே. என் கண்ணால அதையெல்லாம் பார்க்க முடியாது. நான் வேற எங்கேயாவது போயிடுறேன்ப்பா. அம்மா அழாதம்மா, அப்படி சொல்லாதம்மா. இது பாருங்க, தயவு செஞ்சு நீங்க இவ்வளவு தூரம் மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. மற்றது எல்லாமே நல்லபடியா நடக்கும். இல்ல மீனாட்சி, எந்த மாத்திரையும் என்ன சரி பண்ண முடியாது. வலி நெஞ்சில இருந்தா சரியாயிடும். எனக்கு
எனக்கு என் மனசுக்குள்ள தானே இருக்கு. அழாதீங்கம்மா. அழாதீங்கம்மா. அம்மா, நான் இந்த வீட்டு ரத்தமும் சதியுமா தான் பார்த்தேன். அதனால்தான் எனக்கு கஷ்டமே. வெறும் செங்கல்லா பார்த்திருந்தா ஏன் வருத்தப்படணும்? இந்த வீடு இடிஞ்சு விழுந்தா கூட என்ன ஆகும்? இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு இதை இடிச்சு கட்டத்தானே போறாங்க. அவரே இல்ல, அவர் கட்ட இந்த வீடு மேல எதுக்காக எனக்கு இவ்வளவு பாசம்? என்ன, நான் இருக்கிற வரைக்கும் யாரும் பிரிஞ்சு போக கூடாதுன்னு நினைச்சேன். சரிம்மா. இப்ப அது முடியாது. ஆனா நீங்க 2 பேரும் எப்பவும் இந்த வீட்லயே இருக்கணும். சரிம்மா. என் கவலை எல்லாம் உங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை இல்லாம போயிடுச்சேன்னு தான். இது வரைக்கும் மீனாட்சி என்ன பார்த்துக்கிட்டா, நான் மீனாட்சிய பார்த்துக்கிட்டேன். இனிமே மீனாட்சிக்கு யார் இருக்கா? நீங்க தான்ப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கணும். அழாதீங்கம்மா. அழாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்கம்மா. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இன்னும் பல வருஷம் சந்தோஷமா எங்க கூட இருப்பீங்கம்மா. பாருங்க, இதுக்கு மேல ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சொல்லுங்கம்மா. கொஞ்ச நேரம் எனக்கும் மடியில தலை வச்சு படுக்கணும்னு இருக்கு. சரிங்க, எழுந்திரிங்கம்மா. பாத்து பாத்து. தூங்குங்க, அழாதீங்க. நான் உன் மடியிலேயே நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். ஏமா, எதுக்குமா எப்ப பார்த்தாலும் இதையே பேசிட்டு இருக்கீங்க? நீங்க 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு தெரியுமா? ஏமா, உங்களை விட்டா இந்த பேர பசங்களை எல்லாம் வளர்க்கறதுக்கு யாருமா இருக்காங்க? அம்மா, நான் இருக்கேம்மா. என் உயிரை கொடுத்தாவது இந்த குடும்பம் பிரியாம பாத்துக்கிறேன். பிரியாது, எப்படியாவது என் உயிரை கொடுத்தாவது நான் இதை செய்யறேம்மா. இது பாருங்க,
நீங்க எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. நிம்மதியா சந்தோஷமா என் கூடவே இருக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல எனக்கு யாருமே இல்லைன்னு. எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தானம்மா. அம்மா 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 தூங்குறீங்களா? அம்மா அம்மா இங்க பாருங்க. அம்மா அதை நலம் கெட பொழுதில் எறிவதுண்டோ நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் மீனாட்சி அறிவுடன் படைத்து விட்டார். என்னாச்சு அக்கா வல்லமை என்னாச்சு சொல்லு மீனாட்சி. அக்கா இந்த மாநிலம் மீனாட்சி சொல்லுங்க செட்டா நீங்க 2 பேரும் எனக்கு கொள்ளி போடுங்க. புரிகுவையோ